ஒரு காட்டில் ராமுவும் அவங்க பொண்ணு சோனுவோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. ராமு காட்டில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தது. இப்படியே கொஞ்ச நாள் ராமுவோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. சாயங்கால வேலையில் ராமு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததால ராமுவால் பறக்க முடியல. பாவம், ராமு ஒரு மரத்து மேலே மோதி கீழே விழுந்துடுச்சு. அந்த சமயத்தில் புறா அந்த வழியாக பறந்துட்டு வந்தது. ராமு கீழே விழுந்ததை பார்த்து புறா ராமு கிட்ட வந்துச்சு. ராமு, இப்படி கொட்டுற மழையில இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? உன்னோட ரெக்கைகளுக்கெல்லாம் அடிபட்டிருக்கே. புறாண்ணா, தொடர்ந்து மழை பெஞ்சதால என்னால பறக்க முடியாம நான் கீழே விழுந்துட்டேன். தயவு செய்து என்னுடைய வீட்டுல எடுத்துட்டு போய் விடுங்க. ராமுவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட புறா அதோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டது. சோனு, எங்க இருக்க? இங்க வா. அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? உங்களோட ரெக்கையில இவ்ளோ அடிபட்டிருக்கு. நடந்த எல்லா விஷயத்தையும் சோனு கிட்ட சொல்லுச்சு. ராமுவுக்கு அடிபட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு சோனு. இப்ப என்ன பண்றது? வீட்ல இருக்க மல்லிகை பொருள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இப்ப உணவு செய்ய கூட எந்த ஒரு பொருளுமே இல்லையே. வீட்டில் உணவு இல்லாததால சோனுவும் ராமுவும் அன்னைக்கு பட்னியோடு தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. அதே காட்டை சேர்ந்த ரகு, ராணி அவங்க பையன் ஜக்குவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க தான் காட்டிலேயே ரொம்ப பணக்காரராகவும் இருந்தாங்க. ராணியோட வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்ததால ராஜுவுக்கு ரொம்பவே திமிரு அதிகம். சோனு நதிக்கரை கிட்ட ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த 2 பறவைகள் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. மோட்டோ, ராணிக்கு வீட்டு வேலை செய்கிற ஒரு பறவை தேவைப்படுது. உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களுக்கு சொல்லு. இவங்க பேசுறத கேட்ட சோனு உடனே ராணியோட வீட்டுக்கு வேகமா பறந்து போச்சு. ராணி ஆண்டி, உங்களுக்கு வீட்டு வேலை செய்ய ஆள் தேவைப்படுது தானே? ஆமாம், எனக்கு வீட்டு வேலை செய்ய வேலைக்காரங்க தேவைப்படுறாங்க. ஆமாம், அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? ராணி ஆண்டி, அந்த வேலையை எனக்கே கொடுங்க. எங்க அப்பாவுக்கு ரெக்கையில அடிபட்டதால அவங்களால எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. உங்க மனசுக்கு என்ன சம்பளம் தரணும்னு தோணுதோ அந்த பணத்தை மட்டும் கொடுத்தா எனக்கு போதும். சோனு இப்படி சொன்னதும் ராணி கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. எப்படியோ குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்காரி கிடைச்சிட்டா. சரி சோனு, நீ நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடு. சோனு மறுநாள் காலையில் எழுந்தது. தன்னுடைய வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ராமுவுக்கு மருந்தை கொடுத்துட்டு ராணியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி சொன்ன வீட்டு வேலைகளை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சது சோனு. ராணி ஆண்டி, நீங்க சொன்ன எல்லா வீட்டு வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, நீ போயிட்டு வா. நாளைக்கு சீக்கிரமாக வந்துடு. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு உணவு சமைச்சு வைக்கணும். சரின்னு சொல்லிட்டு சோனுவும் அதோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்ப என்ன சமைக்கிறது? அப்பாவுக்கு வேற உணவு தரணும். எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது. வீட்ல உணவு செய்ய எந்த பொருளுமே இல்லையே. சோனு இப்படி நினச்சிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருந்த ஒரு பாத்திரத்தில் 2 ரொட்டிகள் இருந்தது. சோனு தண்ணியை குடிச்சிட்டு அந்த ரொட்டிகளை அவங்க அப்பாவுக்கு எடுத்துட்டு போச்சு. சோனு, நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா? அப்பா, நீங்க சாப்பிடுங்க. நான் வரும்போதே ராணி ஆண்டியோட வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்.
இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. சோனு சீக்கிரமா எழுந்து ராணியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி சொன்ன மாதிரி விதவிதமான உணவுகளை செய்ய ஆரம்பிச்சது சோனு. சோனு, என்னுடைய நண்பர்கள் வர நேரமாயிடுச்சு. இன்னுமா நீ சமைச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வேலைய முடி. ஜக்கு இப்படி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ராணியோட நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி வந்த நண்பர்கள் எல்லாரும் உணவு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாருமே உணவுகளை ரொம்பவே வீணடிச்சாங்க. ஏய் சோனு, இங்க வா. இந்த மிச்சமான சாப்பாட்டுகளை நாய்க்கு தூக்கி போட்டுடு. ஜக்கு அண்ணா, நமக்கு தேவையான சாப்பாட்டை போதுமான அளவுக்கு நம்ம தட்டுல போட்டிருக்கோம்ல, எதுக்காக இவ்வளவு சாப்பாட்டை நீங்க வீணடிக்கிறீங்க? சாப்பாடு இல்லாம எவ்வளவோ பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்படி தேவையில்லாம உணவை வீணடிக்க கூடாது. ஏய் சோனு, இதெல்லாம் எங்களோட பணம். எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீ கேட்க கூடாது. இரு அம்மா வரட்டும், உனக்கு இருக்கு. சோனு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுது. அந்த சமயத்துல ஜக்கு சோனு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுது. ஏய் சோனு, கையில என்ன எடுத்துட்டு போற எங்க வீட்ல இருந்து? அது எதுவும் இல்லை ஜக்கு, நம்ம வீட்டில் மிச்ச மீதி இருந்துச்சுல்ல, அதை தான் எடுத்துகிட்டு போகிறா. நம்ம எப்படியோ நாய்க்கு தானே தூக்கி போடுவோம். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் சோனுவோட சம்பளத்தை ராணி கிட்ட கேட்டுது. உனக்கு எதுக்கு சம்பளம் தரணும்? அதுதான் தினமும் எங்க வீட்ல இருந்து உணவு எடுத்துட்டு போறியே, அதுக்குன்னா நீ பணமா எங்களுக்கு தர? இப்படி ராணியும் ஜக்குவும் சோனுவுக்கு சம்பளமே கொடுக்காம அதை அங்கிருந்து துரத்து விட்டாங்க. ராணி சோனுவுக்கு பணம் கொடுக்காம நல்லாவே ஏமாத்திடுச்சு. மனசு உடைஞ்ச சோனு ஒரு நதிக்கரை கிட்ட உட்காந்து அழ ஆரம்பிச்சது. அந்த வழியா போன சோனுவோட டீச்சர் அங்க வந்தாங்க. சோனுவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க டீச்சர் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. சோனு, நீ கிளாஸ்லேயே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற? நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உங்களுடைய உணவுக்காகவோ உன்னுடைய படிப்பு செலவோ நானே ஏற்றுக்கிறேன். அன்னையிலிருந்து சோனுவோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் போச்சு. ராணி அது செய்கிற தொழிலில் ஏதோ குற்றம் பண்ணதால போலீஸும் ராணியை கைது பண்ணிட்டாங்க. ராணி தவறு செய்ததால அதோட வீடு, நிலம், வாசல்னு எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்க ஜக்குவுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சது. கையில் காசு இல்லாமல் வீட்டில் சாப்பிட உணவு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஜக்குவுக்கு பசி தாங்க முடியாமல் அக்கம் பக்கத்தில் இருக்க பறவைகளோட வீட்டுக்கு போய் உதவி கேட்டுச்சு. ஆனால் எந்த பறவைகளுமே ஜக்குவுக்கு உதவி செய்யலை. அதே சமயத்துல அந்த வழியா பறந்து வந்த சோனு ஜக்குவோட நிலைமை பார்த்துச்சு. உடனே ஜக்குவை அழைச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் சீதா ஜக்குவுக்கு உணவு கொடுத்துச்சு. சோனு, நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். அப்படி இருந்தும் நீ எனக்கு உணவு கொடுத்திருக்க. என்ன மன்னிச்சிடு சோனு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் எதுக்காக உனக்கு உணவு கொடுத்தேன்னா, அந்த பசியோட வலி எனக்கு தெரியும். பணக்காரனோ ஏழையோ, ஆனா பசின்றது ஒண்ணுதான். தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.